தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில், திமுக தலைமை மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போதிருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேச்சு என்பது எப்பொழுது அடிபட ஆரம்பித்ததோ அப்போதிருந்து அதிமுக, திமுக மற்ற கட்சிகளைச் சேர்ந்த நபர்கள் எல்லாம் மாற்று கட்சியிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதிமுகவிற்கும் சரி, திமுகவிற்கும் சரி, மாற்று கட்சியை சேர்ந்த நபர்கள் நிறைய நபர்கள் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தற்சமயம் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட தென்மண்டல விசுவாசிகள் அதிமுகவின் பக்கம் சாய்ந்து வருவது ஆளுங்கட்சி வட்டாரத்திலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் தீவிர விசுவாசிகள் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை பலப்படுத்தி வருவது வரும் தேர்தலில் மதுரை மற்றும் மேற்கு மண்டலங்களில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது. மதுரையைச் சேர்ந்த நம்பிக்கையுரிய தளபதிகளான மதுரை மன்னன், SRK, கோபி ஆகியோர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியில் அதிமுகவில் ஐக்கியமான நிலையிலே தற்போது அந்த பட்டியலில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கியமான புள்ளியும் இணைந்திருக்கிறாராம். அழகிரி பேரவையின் ஈரோடு மாவட்ட தலைவராக பல ஆண்டுகளாக தடம் பதித்து வந்த சுகுணா சத்தியன் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. மு க அழகிரியின் வலதுகரமாக திகழ்ந்த சுகுணா சத்தியன் விரைவில் தனது ஆதரவுடன் சென்னை சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தன்னை முறைப்படி தாய் கழகத்தில் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறாராம். ஈரோடு மாவட்ட அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்ட இவர் அதிமுகவில் இணைவது கொங்கு மண்டலத்தில் அக்கட்சியினிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அழகிரியுடைய ஆதரவாக இந்த அணிமாற்றம் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கியை கணிசமான பாதிப்பை உண்டாக்கும். அதேபோல அதிமுகவிற்கு கணிசமான வாக்குகள் என்பது அதிகரிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுகவை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 21 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வைத்திருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் சற்று கூட்டணி என்பது குறைவாக இருந்தாலும் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பூரா அதிமுகவின் பக்கம் தாவிக் கொண்டிருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. OPS போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் என்ற பேச்சும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் OPS உடைய ஆதரவாளர்களே தற்போது அதிமுகவிலே ஐக்கியமாகிக் கொண்டிருப்பதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு பக்க பலமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு தேர்தலாக, அரசியல் களம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.